Very good morning, second standard students. Welcome to Sciences Fact class. Okay, previous class la nama enna lessons paathom? Air, water and weather. இந்த lessons எல்லாம் page number 48 ல இது வரைக்கும் பார்த்த lessons. Weather na என்ன? Weather ல wind grow sub topic இருந்தது. அந்த wind ல breeze na என்ன? Storm na என்ன அப்படினு அதோட uses அப்புறம் அதோட affection இதெல்லாம் என்ன affect எதெல்லாம் பண்ணிருக்கு அப்படினு நம்ம டீடைலா previous classல நம்ம பார்த்திருப்போம். Okay, today we are going to learn about matter and materials. Okay, what is matter? நம்ம அடிக்கடி parents எல்லாம் சொல்வாங்க what is the matter என்ன விஷயம் அப்படினு. இந்த இடத்துல நம்ம என்ன படிக்க போறோம்? matterனா things, நம்ம யூஸ் பண்ற things, நம்ம சுத்தில என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் என்னது மேட்டர். நம்ம வந்து அதை எப்படி பார்க்கலாம்? சாலிடாக பார்க்கலாம், லிக்விடாக பார்க்கலாம், கேஸஸாக பார்க்கலாம். இது எல்லாமே என்னது மேட்டர்ஸ். ஓகே, லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு போகலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியலனாலும் இந்த ஸ்டோரியோட எண்ணில் உங்களுக்கு புரியும். ஓகே, கடவுள் வந்து நம்ம பூமியில் சில நாள் வாழ்ந்துட்டு வந்தார். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடவுள் வந்து என்ன பண்ணார்? பூமியில் வாழ்ந்துட்டு வந்தார். அப்போதைக்கு கடவுள்கிட்ட போய் நம்ம மனுஷங்கள்லாம் என்ன போய் கேட்டிருக்காங்க, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இது இல்லை, அது இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க கடவுள்கிட்ட போய் இந்த மக்கள்லாம். கடவுள் வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த கடவுள் நினச்சார், என்னடா இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியாதா இவங்களால அப்படின்னு நினச்சிட்டு, இவங்களோட பெரிய தொல்லையாக இருக்கே, இவங்க கண்ணில் படாத இடமா நம்ம போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் கடவுள். ஏதாவது யாருக்கும் தெரியாத இடத்துல போய் கடவுள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, இவங்களோட டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாமல். அப்படி இருக்கிறப்ப தேவர்கள்கிட்ட போய் கடவுள் வந்து கேட்குறாரு ஒரு ஐடியா, எனக்கு இந்த மக்கள் இல்லாத இடமா கொடுங்க, மக்கள் இல்லாத பிளேஸ் தான் எனக்கு கொடுங்க, எனக்கு நிம்மதி வேணும், இவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவங்க அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி என்ன நச்சரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு தேவர்கள்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த கடவுள் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தேவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் வேணால் இமயமலை போயிடுங்களேன், அங்கே மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க, மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாரு. அது வந்து சில தேவர்கள்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க, இல்லை இமயமலையெல்லாம் மக்கள் வருவாங்க, எப்படியும் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க, நீங்கள் வேணால் வேறு பிளேஸ்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் வேணால் நிலாவுக்கு போயிடுங்க, அங்கே மக்கள்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா வானத்து மேலே எப்படி பறந்து வருவாங்க அப்படின்னு ஒரு சில தேவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுலேயே இருக்கவங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மக்கள் எப்படியும் பறந்தாலும் வந்து கடவுளை கண்டுபிடிச்சிருவாங்க, அங்கேயும் வேணாம் அப்படின்னு இப்படி ஏட்டுக்கு போட்டியாக சொல்லிகிட்டே இருக்காங்க தேவர்கள். இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க கடவுளுக்கு குழப்பமாக இருக்குது. என்னடா இது, எல்லார்கிட்டையும் கேட்டால் வந்துட்டு அப்படி போவேணா இப்படி போவேணா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தார், குழப்பமாகவே இருந்தார். அதனால் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி எனக்கு மக்கள் இல்லாத இடமா, மனுஷங்க இல்லாத இடமா எனக்கு கொடுங்க அப்படின்னு. அவர் போய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதை கேட்டதும் அந்த கடவுள் முகத்தில் எப்படி இருக்கும், அப்படியே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, முகம் எப்படி இருக்குது, மலர்ந்துருக்கு கடவுளோட முகம். அப்படி என்ன இடத்த வந்து ஞானி சொல்லியிருப்பார். இப்போ சொல்கிறேன், கடவுள்கிட்ட ஞானி என்ன சொன்னார்னா, நீங்கள் வேணால் மனுஷனோட மனத்துக்குள்ளே, மனம்னா என்ன, சோல்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்னு தெரியாமல் அவங்க என்ன இந்த சைடு அந்த சைடு கோயிலாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு கடவுள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம தப்பு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவாங்க, அதே மாதிரி நம்ம குட் பண்ணோம்னா குட் திங்ஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வரும், எது யார் மூலியமாவது ஒரு அப்ரிஷியேஷன் வரும், நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். கிஃப்ட்னா என்ன, ஒரு பரிசு, அது எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, நம்ம எது பண்ணாலும் நல்லதாக தான் பண்ணணும், கெட்டதை பண்ணவே கூடாது. கடவுள் எல்லாம் தண்டிச்சிருவார் நம்மளை. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியும், இந்த ஸ்டோரியிலேருந்து கடவுள் நமக்குள்ளேயே தான் இருக்காங்க, வெளியில் இல்லை. ஒவ்வொருத்தரும் மனசில் கடவுளை தான் வச்சிட்ருக்கோம் நம்ம.
ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன, மேட்டரை பற்றி நம்ம பார்த்தோம். மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சுற்றிலும் எல்லாமே என்னது பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். சாலிட் இது லிக்விட் இது கேஸ் அப்படின்னு நம்ம பிரித்து வைக்கிறோம். ஆனால் காமனாக இதெல்லாம் என்னது மேட்டர்ஸ். ஓகே, இந்த சாலிடில் என்ன தெரியுது, ஒரு பெண்ணால் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிக்விடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாய் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க வாட்டரை. இது என்னது லிக்விடு. இங்கே ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. எதில், பலூனில். கேஸ் வந்து என்னது, காற்று. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது, காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணாமல் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டீ காஃபி இல்லைனா மில்க் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணாமலே சிலர் வந்து இன்னும் குடிப்பாங்க. அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. அது நம்ம நைட் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு அப்படியே மவுத்தில் ஃபுல்லாக எல்லாம் என்ன இருக்கும், ஜேர்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், வீட்டை கட்டி நல்லா பெருகி வளர்ந்துருக்கும். கேவிட்டிஸ்லாம் வரும், ஃபார்ம் ஆகும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நைட்டு ப்ரஷ் பண்ணணும். அதே போல் மார்னிங் வந்து என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம டீ காஃபி மில்க் இல்லைனா காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் எதாக இருந்தாலும் குடிக்கணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் குடிக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், சொத்த பல் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே வரலாம். இதில் என்ன தெரியுது, ஒரு கப் அண்ட் சாசஸ் தெரியுது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் எது வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். மில்க்கு ஆர் காஃபி டீ எது வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கையில் வந்து ஒரு ஹாட்டான மில்க் கப் வந்து கொடுக்குறாங்க. அது பார்க்குறது எப்படி இருக்கும், வாட்டர் எப்போ போகும், அதுக்குள்ளே என்ன இருக்கும், மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எப்படி இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அது என்னது, லிக்விட். மேலே வேப்பர் போகிறது என்னது, கேஸ். நம்ம கப் என்னது, சாலிடு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, மேட்டர் இருக்குது. ஓகே, சாலிட்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சாலிட்னா திடப்பொருள், திடம். லிக்விட்னா திரவம். கேஸ்னா என்ன, வாயு. திரவம், வாயு. இந்த மூணுமே என்னது, மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே, வாட் இஸ் மேட்டர்? Anything that occupies space and has weight is called matter. Anythingனா என்ன, எல்லாத்தையுமே. தட் ஆக்குபைஸ், எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கும். இடத்தன, பிளேஸ்னா இடம், எல்லா பிளேஸையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். அண்ட் ஹேஸ் வெயிட் இஸ் கால்ட் மேட்டர். எல்லா இடத்தையுமே அப்புறம் எடையையும் கொண்டதை என்ன சொல்லுவோம், மேட்டர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு சீட் போடுறீங்க, ஒரு பிளான்ட்டோட சீடு இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டோட சீட் போடுறீங்க. ஃப்ளாரோட சீடாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரூட்டோட சீடு வந்து ஒரு சீட் வந்து மண்ணில் போடுறீங்க, ஒரு தொட்டிக்குள்ளே போடுறீங்க. அது என்ன ஆகும், வளரும், சின்ன துளிர் மாதிரி விடும். அப்புறம் என்ன ஆகும், ஒரு சின்ன செடியாக வரும். அப்புறம் என்ன ஆகும், பெரிய ட்ரீயாக வரும். இது என்ன பண்ணுது, வளர க்ரோவாக என்ன ஆகுது, ஆக்குப்பை பண்ணிக்கும் அந்த ஸ்பேஸை. அந்த தொட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், வேறு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அந்த என்ன பண்ணும், அந்த பிளான்ட் வந்து ட்ரீ ஆகிற வரைக்கும் அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுவோம், ஆக்குப்பை பண்ணிக்குவோம். ஆக்குப்பைன்னா என்ன, ஆக்கிரமிக்கிறது. சரிங்களா. உங்கள் பிளேஸை வந்து வேறு யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸை யாராவது வந்து உங்கள் பிளேஸில், நீங்கள் உட்கார பிளேஸில் வந்துட்டு வேறு ஒருத்தவங்க ஆக்குப்பை பண்ணால் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட இடத்த ஆக்கிரமிச்சா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், ஆக்குப்பை அப்படின்னு சொல்லுவோம். We see around us many types of materials. நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் பொருட்கள் இருக்குது. பொருள்னா என்ன, மெட்டீரியல்ஸ். மெனினா என்ன, நிறைய. டைப்ஸ்னால் வகையாக. அரவுண்ட் அஸ்னால் நம்ம சுற்றி. we see நம்ம பார்க்குறோம், நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடந்துட்டு வரோம்,
சாண்டில் நடந்து வரும், கிரவுண்டில் நடந்து வரும். இப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோம்? சாண்ட் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கும், சாண்ட் இருக்கும், அப்புறம் க்ளே இருக்கும், வாட்டர் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் வாட்டரில் இருக்க சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிக்கல்லாம் இருக்கும். ஓகே, இந்த லைன்லேயே அதே தான் வருது சேமாக. ஸ்டோன் இருக்கும், நம்ம சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்கும்? ஸ்டோன் இருக்கும், கல் இருக்கும், சாண்டு மணல் இருக்கும், க்ளே களிமண் இருக்கும், வாட்டர் தண்ணி இருக்கும், ஆயில் எண்ணெய் இருக்கும், அப்புறம் ஏர் காற்று இருக்கும். நம்ம சுற்றி இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் என்ன? டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாமே என்ன? ஒரே திங்ஸாக இல்லை, இதெல்லாம் வேறு வேறு கேரக்டரில் இருக்க பொருட்கள். மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் பொருட்கள். ஓகே, தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தே ஹாவ்னா என்ன? இவர்களுக்கு டிஃப்ரெண்ட்னா என்ன? வெவ்வேறு. ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள். இதுகளுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது? ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஜென்ரலி கால்ட் மேட்டர். இதெல்லாம் பொதுவாக என்னன்னு சொல்லலாம்? ஜெனரலினா பொதுவாக, கால்னா நம்ம சொல்கிறது. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேட்டர்னு சொல்கிறோம். பிகாஸ் தே ஹாவ் அ சம் காமன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பொதுவான பண்புகள் இருக்குது. இப்போ ஸ்டோன் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும். அதே போல் நமக்கு சாண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே பவுட்ரு ஃபார்மில் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. காமன் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? பொதுவான பண்புகளாக இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குது. மேட்டர் மேபி அ சாலிட் லைக் அ பென். நம்ம யூஸ் பண்ணுற பேனா என்னவாக இருக்கலாம்? மேட்டராக இருக்கலாம். மேபி என்ன இருக்கலாம்? மேட்டர் மேபி அ சாலிட் லைக் அ பென். நம்ம யூஸ் பண்ணுற பேனா வந்து எப்படி இருக்கலாம்? திடப்பொருளாக இருக்கலாம். மேட்டர் மே பி லிக்விட் லைக் தி வாட்டர் யூ ட்ரிங்க். நீங்கள் குடிக்கிற தண்ணி திரவமாக இருக்கலாம். நீங்கள் குடிக்கிற மெட்டீரியல் இது என்ன? திரவம். லிக்விட்னு என்ன? திரவமாக இருக்கலாம். வாட்டர்னு என்ன? தண்ணி. ட்ரிங்க்னா என்ன? குடிக்கிறது. சரிங்களா? மேட்டர் மே பி அ லிக்விட் லைக் தி வாட்டர் யூ ட்ரிங்க். நம்ம குடிக்கிற தண்ணி திரவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டர் மே பி அ கேஸ் லைக் தி கைண்ட் யூஸ் டு ப்ளோ அப் பலூன்ஸ். மேட்ரு எப்படி இருக்கலாம்? நம்ம பலூனுக்கு ஊத பயன்படுற கேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளோனா என்ன? ஊதுறது. கைண்ட்னா வகை. சரிங்களா? யூஸ்டுனா என்ன? பயன்படுத்துகிற. பலூன்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வச்சு விளையாண்டுருப்பீங்க. சாலிட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் அ டெஃபினைட் ஷேப். தே ஆக்குபை ஸ்பேஸ். சாலிட் எப்படி இருக்கும்? ஒரு திட்டவட்டமாக, டெஃபினைட்டாக, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். டெஃபினைட்டாக நீ ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும், டெஃபினைட்டாக நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு இந்த வேர்டு வந்து அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டெஃபினைட்னா என்ன? திட்டவட்டமாக, கட்டாயமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சாலிடுக்கு என்ன இருக்குது? சாலிட் மெட்டீரியல் என்ன? திடப்பொருளுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு என்ன சார் கண்டிப்பான ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேப்னா என்ன? வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆக்குபை ஸ்பேஸ். ஆக்குப்பைன்னா ஆல்ரெடி சொன்ன ஆக்கிரமிச்சுக்கிறது. எதை ஆக்கிரமிச்சுக்குது? ஸ்பேஸை ஆக்கிரமிச்சுக்குது. இந்த இமேஜில் பார்க்குறீங்க, சாலிட்னு போட்டுட்டு என்னென்ன இருக்குது? நமக்கு ஸ்டோன் தெரியுது, அப்புறம் டேபிள் தெரியுது, கிளாஸ் பாக்ஸ் எல்லாம் தெரியுது. எல்லாமே என்னது? நம்ம சுற்றில யூஸ் பண்ணுற சாலிட் மெட்டீரியல்ஸ். ஸ்டோன், வுட், டேபிள், கிளாஸ் பாக்ஸ் ஆர் சம் ஆஃப் தி சாலிட் மெட்டீரியல். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் என்ன? சில வகையான திடப்பொருட்கள். இதில் ஸ்டோன் என்ன? கல். வுட்டுன்னா என்ன? மரம். டேபிள்னா என்ன? மேஜை. கிளாஸ்னா என்ன? கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்ல அது. பாக்ஸ்னு என்ன? நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற திங்ஸ். இதெல்லாமே என்ன? திடப்பொருட்கள். சில திடப்பொருட்கள். ஓகே, தே ஆர் ரிஜிட். ரிஜிட்னா என்ன? கடுமையாக இருக்கும், இப்படியே ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன? ரிஜிட். தே ஆர், இது எப்படி இருக்கும்? இப்படியே ஹார்டாக இருக்கும். தே ஹாவ் அ டெஃபினைட் ஷேப். இதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னாங்க ஆல்ரெடி? ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்குது, கண்டிப்பான ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
வாட்டர், மில்க் ஆர் கால்ட் லிக்விட்ஸ். நம்ம குடிக்கிற தண்ணி அப்புறம் மில்க். நம்ம குடிக்கிற மில்கெல்லாம் என்னது, ட்ரிங்க்ஸ்லாம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுற வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவோம்ல, மில்க் ட்ரிங்க் பண்ணுவோம்ல, அதெல்லாமே என்ன, லிக்விட்ஸ். நம்ம ஜூஸ் கூட என்னது, லிக்விட்ஸ் தான். அப்புறம் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாமே என்னது, லிக்விட்ஸ். லிக்விட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் அ நோ டெஃபினைட் ஷேப். லிக்விடுக்கு என்ன டெஃபினைட் ஷேப் இல்லை. லிக்விட்னா என்ன, திரவ. மெட்டீரியல்னா என்ன, பொருட்கள். திரவ பொருட்களுக்கு திட்டவட்டமான வடிவம் இல்லை. டெஃபினைட் ஷேப்னா என்ன, திட்டவட்டமான வடிவம் இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் டேக் தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர்ஸ் இன்டு விச் தே ஹாவ் போர்ட். இப்போ நம்ம கண்டெய்னரில் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஒன் ஷேப்பில் இருக்குது. அதில் இருக்க கண்டெய்னரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம். போகிறோன்னா என்ன, தண்ணி ஊற்றுறது. அந்த ஒவ்வொரு ஷேப்பில் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த ஷேப்பை வந்து தான் என்ன பண்ணுவோம், இந்த வாட்டர் எடுத்துக்கும். டேக்னா என்ன, எடுத்துக்கிறது. லிக்விட்ஸ் டேக்ஸ் தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட ஷேப் மட்டும்தான் என்ன பண்ணும், வாட்டரை எடுத்துக்கும். ஆனால் இந்த வாட்டருக்கு ஷேப் இல்லை, ஒரு டெஃபினைட் ஷேப் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கண்டெய்னரோட ஷேப்பை மட்டும்தான் எடுத்துக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது. ஓகே, பட் லிக்விட்ஸ் ஹாவ் டெஃபினைட் வால்யூம்ஸ். இதுக்கு என்ன இருக்குது, ஒரு அளவு இருக்குது. டெஃபினைட்டாக ஒரு அளவு. வால்யூம்னு என்ன, அளவு. நம்ம பால் வாங்குவோம், பசும்பால் வாங்குவோம், மில்க் வாங்கும்போது ஒரு லிட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணி. நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லிட்டர்ஸில் தான் நமக்கு மெஷர் பண்ணி தருவாங்க. மெஷர் பண்ணி ஒரு பர்டிகுலர் லிட்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. வால்யூம்ஸ்னால் என்ன, டெஃபினைட்னா என்ன, திட்டவட்டமான அளவு இருக்குது இதுக்கு, வாட்டருக்கு. லிக்விடுக்கு என்ன இருக்குது, டெஃபினைட் வால்யூம் இருக்குது, ஒரு திட்டவட்டமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி வால்யூம் ஆஃப் லிக்விட் கேன் பி மெஷர்ட் பை தி வால்யூம் இட் ஆக்குபைஸ் இன் அ மெஷரிங் ஜார். நம்ம ஒரு இதை யூஸ் பண்ணுவோம்ல, வாட்டர் வந்து நமக்கு ஜூஸ் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம எது மூலமாக வச்சு மெஷர் பண்ணி கொடுப்போம், அளந்து கொடுப்போம், பை மெஷரிங் ஜார். மெஷரிங் ஜார் எப்படி இருக்கும், நம்பர்ஸில் போட்டிருக்கும். கீழே வந்து 0 to 50 இருக்கும், இல்லைனா 100 இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணி நமக்கு பர்டிகுலர் தேவைப்படுற வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணி கொடுப்போம். இந்த வால்யூம் என்ன பண்ணுவோம், ஆக்குபை பண்ணிக்குவோம் அந்த மெஷர்மெண்ட்டை. அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுவோம், அளக்கிற அளவை நமக்கு இந்த வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதை வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். எதுக்கு கொடுக்கும், இந்த மெஷரிங் ஜார். இதில் பார்க்குறீங்க, இந்த தேர்டாக இருக்குல்ல, 10 to 50 இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவோம், மெஷரிங் ஜார்னு சொல்லுவோம். இதை விட பிக்கெல்லாம் இருக்குது, வெரி டாலாக இருக்கிறதும் இருக்குது. இது கிளாஸில் கூட இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்கில் கூட இருக்கலாம், ரெண்டுத்துலேயும் இருக்குது. வாட் ஆர் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு? ஆக்சிஜன்னா என்ன, நைட்ரஜன்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடுனா என்ன? இது எல்லாமே என்னது, ஒரு கேஸஸ். நம்ம இதில் 2 கேஸஸ் எடுத்துப்போம். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரீத்திங்க்கு இந்த 2 கேஸஸும் இன்வால்வ் ஆகும். ப்ரீத் இன் பண்ணும்போது என்ன கேஸை எடுத்துப்போம், ஆக்சிஜனை எடுத்துப்போம். ப்ரீத் அவுட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணுவோம். இந்த 2 கேஸஸும் என்ன, ப்ரீத்திங்க்கு இன்வால்வ் ஆகிற கேஸஸ். ஓகே, கேஸஸ்னால் என்ன? எஸ், கரெக்ட். கேஸஸ்னால் வாயுக்கள். டேக் சம் பீசஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் ஹீட் தெம் இன் அ வெசல். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெசல் பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட்னா என்ன, சூடுபடுத்துகிறோம். அப்போ என்ன ஆகும், ஐஸ் இஸ் அ சாலிட். ஐஸ் எப்படி இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும். அது என்னது அப்போ, சாலிட். அண்ட் இட் மெல்ட்ஸ் வென் இட் ஹீஸ் ஹீட்டட். அந்த ஐஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், மெல்ட் ஆகும். மெல்ட்னா என்ன, உருகிறது. ஐஸ் கட்டி உருகி தண்ணியாக நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ஐஸ் க்யூப்ஸை மெல்ட் பண்ணும்போது
ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகி நமக்கு வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. பிகம்ஸ்னால் என்ன? வர்றது. we know water is a liquid. நமக்கு தெரியும் தண்ணி என்ன திரவம்னு தெரியும். now heat the water in a kettle. கெட்டில்னா என்ன? அது ஒரு வெசல். வெசல்னா என்ன? பாத்திரம், கொதிகலன். நம்ம டீ காஃபி எல்லாம் போடுறதுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வெசலில் வந்து யூஸ் பண்ணுவோம் கெட்டிலில். இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த மெல்ட்டான தண்ணியை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் இந்த கெட்டிலில் போட்டு. அப்போ என்ன ஆகும்? அப்போ நல்லா கொதிக்கும். நல்லா பாயில் ஆகும்போது இந்த வாட்டர் பாயில் ஆகும்போது வாட்டர் வேப்பர் வரும். அது எது வழியாக வரும்? இந்த ஹோல் வழியாக வரும். அப்போ இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்? ஏரில் மிக்ஸ் ஆகி கரைஞ்சி போயிடும். வாட்டர் வேப்பர்னா என்ன? நீராவி. தண்ணி கொதிக்கும் போது நீராவி வந்து என்ன ஆகும்? ஏரில் மிக்ஸ் ஆகிடும். மிக்சஸ்னால் என்ன? கரைஞ்சிடுதும். எதில் கரைஞ்சிடுது? காற்றுல கரைஞ்சிடும். வாட்டர் வேப்பர் இஸ் த கேஸ். நீராவி என்ன? கேஸ், வாயுவால் ஆனது தான் இந்த வாட்டர் வேப்பர், நீராவி. ஆல்ரெடி நமக்கு கப்பில் பார்த்துருப்போம், டீ காஃபி கப்பில் வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்? ஏரில் போயிட்டு மிக்ஸ் ஆகி நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி மறைஞ்சிடும். வாட்டர் வேப்பர் இஸ் அ கேஸ். வாட்டர் வேப்பர் வந்து என்ன? வாயு. ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸ். காற்று என்னவால் ஆயிருக்கு? வாயுக்களோட கலவையால் ஆனது தான் இந்த காற்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.